வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பல குடும்பங்களுக்கு பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குற ஒரு பிரச்சனைக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் ஆசை ஆசையா கட்டின நம்ம வீட்டை ஒரு குருவிக்கூடு மாதிரி தானே நினைப்போம். ஆனா திடீர்னு ஒரு நாள் யாரோ வந்து நீங்க இத்தனை வருஷமா வாழ்ந்த குருவிக்கூட்டை நாங்க கலைக்க போறோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு வரி பல குடும்பங்கள் சந்திக்கிற அந்த பெரிய அச்சுறுத்தலையும் வலியையும் நமக்கு அப்படியே உணர்த்துது. சரி, வாங்க இந்த பிரச்சனையோட ஆழத்துக்குள்ள போலாம். பல சாதாரண குடும்பங்கள் தங்களோட தலைமுறை உழைப்ப கொட்டிக்கட்டின வீட்டையே இழக்கிற அபாயத்துல எப்படி சிக்கறாங்கன்னு கொஞ்சம் விரிவா பாப்போம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் உங்க தாத்தா பாட்டி காலத்திலிருந்து ஒரு 30, 50 ஏன் 100 வருஷமா ஒரு இடத்துல நிம்மதியா வாழ்ந்த வாழ்க்கை. இன்னொரு பக்கம் டக்குன்னு ஒரு நாள் போஸ்ட்ல வர்ற ஒரே ஒரு நோட்டீஸ். அந்த ஒரு காகிதம் உங்க மொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்குது. இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த அதிர்ச்சியா நினைச்சு பாருங்க. இங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்க யாரும் ஏதோ திடீர்னு வந்து இடத்த புடிச்சவங்க இல்ல. கரண்ட் பில் கட்டுறாங்க, தண்ணி வரி, வீட்டு வரி எல்லாமே முறையா செலுத்திட்டு வராங்க. அரசாங்கத்தோட DTCP/CMDA அப்ரூவல் வாங்கி பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டினவங்க. இத்தனை வருஷமா தங்களோட உரிமை ரொம்ப பாதுகாப்பானதுன்னு முழுச நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்ளோ ஆதாரங்கள் கையில இருந்தும் அந்த நோட்டீஸ்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நீங்க இருக்கிற இடம் கோவில் நிலம், நீங்க ஒரு ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லுது. நேத்து வரைக்கும் நம்ம வீடுன்னு இருந்த ஒண்ணே இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது எவ்ளோ பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்தா சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? பதட்டத்துல என்னென்ன தவறுகள் செய்வாங்கன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல வர்றது அதிர்ச்சி தான். ராத்திரி கணக்கா தூக்கம் போயிடும். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தெரிஞ்சு MLA மந்திரின்னு அவங்க பின்னாடி ஓடுவாங்க. அதிகாரிகள் கிட்ட நேர்ல போய் வாய் வார்த்தையா பேசுவாங்க. ஆனா இது எதுவுமே சட்டப்படி உதவாது. இதுல அவங்க செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அந்த நோட்டீஸ்க்கு எழுத்து மூலமா ஒரு பதில் அனுப்பாம விட்டுடுறது. இதுதான் முதல் கோணல். அப்படி சரியான நேரத்துல சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கலனா என்ன ஆகும்? நிலைமை இன்னும் மோசமாகும். முதல் நோட்டீஸ்க்கு பதில் இல்ல, உடனே 2வது நோட்டீஸ் வரும். அப்போ ஒன்னு செய்யலனா 3வது ஃபைனல் நோட்டீஸ் வரும். அதுல தான் மிரட்டலே இருக்கும். ஒன்னு வீட்டை காலி பண்ணுங்க, இல்லனா இவ்வளவு லட்சம் டெபாசிட் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நாம செய்யற ஒவ்வொரு தாமதமும் பிரச்சனைய வலுதாக்கிக்கிட்டே போகும். இவ்ளோ குழப்பம், பயம், அழுத்தம் இது எல்லாத்துக்கும் நடுவுல இதுல இருந்து சட்டப்படி வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கா? சரியான பாதை எது? வாங்க அந்த பதில தேடலாம். கண்டிப்பா இருக்கு. அதுக்கு நாம முதல்ல அரசாங்கம் பயன்படுத்துற அந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்துல இருக்கிற பிரிவு 78. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த செக்ஷன் 78னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நிலத்தை கோயில் சொத்துன்னு வகைப்படுத்திட்டா அந்த நிலத்துல இருக்கிறவங்கள காலி செய்யறதுக்கு இந்து சமய அறநிலையத்துறையோட இணை ஆணையருக்கு அதிகாரம் கொடுக்கிற சட்டப்பிரிவு தான் இது. இந்த சட்டத்தை வச்சுதான் இந்த எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சட்டம் வெறும் அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுக்கறதோட நிக்கல. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கும் நமக்கும் சமமான வாய்ப்பை இந்த சட்டமே கொடுக்குது. இதுல நமக்கான உரிமைகளும் இருக்கு. அதாவது டிபார்ட்மெண்ட் செக்ஷன் 78 பயன்படுத்தலாம், இல்ல கோர்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி நீங்களும் அவங்களோட நடவடிக்கையை சட்டப்படி எதிர்க்கலாம். உங்க தரப்பு ஆதாரங்களை நீங்க தைரியமா முன்வைக்கலாம். இது உங்க உரிமை. நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை உடைக்கிறதே இந்த உரிமை தான். சரி, நாம உரிமைய எப்படி பயன்படுத்துறது? நாம எடுக்க வேண்டிய முதல் சட்ட நடவடிக்கை என்ன? நாம உடனடியா செய்யக்கூடிய உறுதியான சக்தி வாய்ந்த படிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல மனச தளர விடாதீங்க. தெளிவான மனசோட இதுக்கு சட்டப்படி என்ன செய்யலான்னு நாம யோசிக்கணும். இந்த வரி ரொம்ப முக்கியம். இனிமே நாம பிரச்சனைய பத்தி மட்டும் பேச போறதில்ல, தீர்வுக்கான வழிய பார்க்க போறோம். உங்க கையில இருக்கிற முதல் பாதுகாப்பு கவசம், உங்க முதல் ஆயுதம் அந்த நோட்டீஸுக்கு முறையா பதில் சொல்றது தான். இது உங்களுடைய அடிப்படை உரிமை. இத மட்டும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. ஓகே, நோட்டீஸ் கைக்கு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? 1, பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. 2, அந்த நோட்டீஸ கண்டுக்காம விட்டுறாதீங்க. 3, யோசிக்காம உடனே ஒரு நல்ல வக்கீல பாருங்க. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க சொல்ற எல்லா பதிலுமே எழுத்துப்பூர்வமா டாக்குமெண்டா இருக்கணும். வாய் வார்த்தைக்கு இங்க மதிப்பில். இப்போ உங்களுக்கு சட்டத்தை பத்தி ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். என்ன செய்யணும்னு புரிஞ்சிருக்கும். பாருங்க, சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது மொத படிதான். ஆனா உங்க உரிமைகளை முழுசா பாதுகாத்துக்க நீங்க தயாரா?